Daily. Taste the Daily. அண்மை செய்தி. சீமான் வீட்டின் காவலாளி அமல்ராஜ் மீது கொலை முயற்சி வழக்கானது பதிவு செய்யப்பட்டுள்ளது. சீமான் வீட்டின் காவலாளி அமல்ராஜ் மீது கொலை முயற்சி வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. சீமான் வீட்டின் காவலாளி அமல்ராஜ் மீது கொலை முயற்சி பிரிவில் வழக்கானது பதிவு செய்யப்பட்டுள்ளது. கையில் துப்பாக்கியுடன் கைது செய்யப்பட்ட அமல்ராஜ் மீது 307 பிரிவில் வழக்கானது பதிவு செய்யப்பட்டுள்ளது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் சுதர்ஷன். வணக்கம் சுதர்ஷன், மேலும் விவரம். வணக்கம். இன்று காலை சீமான் வீட்டுல அவருக்கு ஒட்டப்பட்ட சீமான் வீட்டு வாசல்ல ஒரு கேட்ல ஒட்டப்பட்ட பஸ்வாக்கம் போலீசாரால் ஒட்டப்பட்ட சீமானுக்கு அனுப்பிய அந்த சம்மனை சீமானுடைய வீட்டில் இருக்கக்கூடிய காவலாளி மற்றும் அவருடைய வீட்டில் இருக்கக்கூடிய உதவியாளர் 2 பேருமே சேர்ந்து அந்த சம்மனை கிழித்து எறிந்திருக்கிறார்கள். இதை எதற்காக இந்த சம்மனை கிழித்து எறிந்தார்கள், என்ன காரணம், யாருக்கிட்ட இந்த சம்மனை கிழித்தார்கள், யார் சொல்லி கிழித்தார்கள் அப்படின்னு சொல்லிட்டு இதை விசாரிப்பதற்காக நீலாங்கரை காவல் ஆய்வாளர் பிரவீன் ராஜேஷ் நேரில் சென்று விசாரணை நடத்த முயன்ற போது அவருடைய சீமானுடைய வீட்டிற்கு சென்று அந்த காவலாளியை உள்ளே சென்று அவர் விசாரணை செய்யறதுக்கு முயன்ற போதுதான் காவலாளி நீலாங்கரை காவல் ஆய்வாளரை தகாத வார்த்தையால் பேசி மிரட்டி, அது மட்டும் இல்லாம அவர் கையில் அவர் இடுப்பில் மறைத்து வைத்திருந்த துப்பாக்கி எடுத்து காட்டி மிரட்டியது தெரிய வந்தது. தொடர்ச்சியாக காவல் ஆய்வாளர் கொடுத்த புகாரின் அடிப்படையில, நீலாங்கரை காவலாளர் பிரவீன் ராஜேஷ் கொடுத்த புகாரின் அடிப்படையில சீமான் வீட்டு காவலாளி முன்னாள் ராணுவ வீரர் அமல்ராஜ் மீது கொலை முயற்சி வழக்கானது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதாவது காவல் ஆய்வாளர் நேரில் சென்று விசாரணை செய்த போது அமல்ராஜ் காவல் ஆய்வாளர் கொலை செய்ய முயன்றிருக்கிறார் அப்படின்ற பிரிவின் கீழே கொலை முயற்சி 307 வழக்கானது அந்த செக்ஷன் இவர் மீது பதியப்பட்டிருக்கிறது. காவலாளி அமல்ராஜ் மீது தற்போது 307 செக்ஷன் பதியப்பட்டு தற்போது அவரை நீதிமன்றத்துக்கு அழைத்து சென்று மேஜிஸ்ட்ரேட் முன்னாடி ப்ரொடியூஸ் பண்ணி அவர் சிறையில் அடைக்க இருக்கிறார்கள். தற்போது வரை கிட்டத்தட்ட 2 புகார்கள் பெறப்பட்டிருக்கிறது. அதாவது காவல் ஆய்வாளர் பிரவீன் ராஜேஷ் ஒரு புகார் கொடுத்திருக்கிறார், அதே போல அவருடைய தனிப்படை போலீஸ் ஒரு புகார் அளித்திருக்கிறாங்க. 2 புகாரின் அடிப்படையில அந்த நீலாங்கரை இல்லத்தில் இருக்கக்கூடிய சீமான் வீட்டு காவலாளி முன்னாள் ராணுவ வீரர் அமல்ராஜ் மீது அதாவது வழக்கானது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதாவது முக்கியமாக கொலை முயற்சி வழக்கானது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த கொலை முயற்சி வழக்கு அவர் மீது பதிவு செய்யப்பட்டது மட்டும் இல்லாம அவர் துப்பாக்கி எடுத்து காட்டி மிரட்டியதனால் ஆர்ம்ஸ் ஆக்டும் அவர் மீது பதிவு பண்ணியிருக்கிறாங்க. இந்த 2 வழக்கின் பிரிவின் கீழே வழக்கானது பதிவு செய்யப்பட்டு அவரை கைது செய்யக்கூடிய நடவடிக்கை நீலாங்கரை போலீசார் வழங்கியிருக்கிறார்கள். தற்போது நீலாங்கரை காவல் ஆய்வாளர் பிரவீன் ராஜேஷ் மற்றும் அவருடைய தனிப்படை போலீஸ் அனைவருமே ராயப்பேட்டையில் இருக்கக்கூடிய அரசு பொது மருத்துவமனையில சிகிச்சை எடுத்துக் கொண்டு வருகிறார்கள். ஏனென்றால் இவர்கள் நேரில் சென்று அந்த காவலாளியை பிடிக்க முயன்ற போது காவலாளியை தள்ளிவிட்டு மிகவும் கடுமையாக நடந்து கொண்டார். மிகப்பெரிய ஒரு மல்லுக்கட்டுக்கு அப்புறமா தான் இந்த காவலாளியை காவல் ஆய்வாளர் மற்றும் அவருடைய தனிப்படை போலீஸ் ஆய்வாளருடைய வாகனத்திலே ஏற்றி அதன் பிறகு காவல் நிலையம் அழைத்து சென்றார்கள். தற்போது அவருடன் விசாரணையும் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. உயரதிகாரிகளும் விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். இந்த நிலையில தற்போது இந்த காவலாளி, அதாவது சீமான் வீட்டில் இருக்கக்கூடிய இந்த காவலாளி முன்னாள் ராணுவ அமல்ராஜ் மீது 307 மற்றும் ஆர்ம்ஸ் ஆக்ட் ஆனது பதிவு பண்ணப்பட்டிருக்கு. 307 என்றால் கொலை முயற்சி வழக்கு. காவல் ஆய்வாளரையே அவர் கொலை செய்ய முயன்றிருக்கிறார் அப்படின்ற ஒரு இந்த மாதிரியான நடவடிக்கையில் ஈடுபட்டிருக்கிறார் அப்படின்ற ஒரு காரணத்தினால இவர் மீது கொலை முயற்சி வழக்கானது பதிவு செய்யப்பட்டு தற்போது விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. மேலும் இந்த செக்ஷன்கள் கூடும் அப்படின்னு சொல்லிட்டு காவல்துறை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. சீமான் வீட்டில் ஒட்டப்பட்ட சம்மனை கிழித்ததை தடுத்த போலீசாரை தாக்கிய சீமான் வீட்டு காவலாளி மீது கொலை முயற்சி வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. கூடுதல் விவரங்களுக்கு நன்றி சுதர்ஷன். Taste the Daily.